This episode is brought to you by Progressive Insurance. Fiscally responsible, financial geniuses, monetary magicians. These are things people say about drivers who switch their car insurance to Progressive and save hundreds. Visit progressive.com to see if you could save. Progressive Casualty Insurance Company and Affiliates. Potential savings will vary, not available in all states or situations. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திருமதி பிரேமா ஸ்டூடெண்ட் நர்ஸா இருக்கும் பொழுது அவங்களுக்கு நடந்த சில அமானுஷமான விஷயங்களை நம்மோட ஷேர் பண்ணாங்க. நீங்க வேலைக்கு போனதும் என்னமோ நடந்துச்சுன்னு சொன்னீங்களா? அது என்ன? இது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இந்த வார்ட் கிடைச்சது. இது ரூம்பா இருக்கும், எல்லாத்துலயும் ரூம்ஸா இருக்கும். ஸோ லைக் ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ் தான் ரூம்ஸ்ல இருப்பாங்க. நாங்க கவுண்டர்ல இருப்போம். அந்த மாதிரி ஒரு வார்ட் அது. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை ஒரு வயசு அது அங்கேயும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இப்ப அந்த ரூம்ல பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. ஆனா கால் பேல் சத்தம் கேட்கும், தட்டுவாங்க. இன்டர்காம் சத்தம் கேட்டு கால் பேல் தட்டி கூப்பிடுவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்புறம் நாங்க ஒரு ஆளு கூட்டிட்டு போயிட்டு 2 பேரா தான் போவோம். சரிவா, அந்த ரூம்ல ஆளே இல்ல, கால் பேல் சத்தம் கேக்குது, இது மாதிரிலாம் நடக்கும். சோ அதெல்லாம் லைக் மைனர் திங்ஸ் எல்லாம். அதெல்லாம் நாங்க அவ்வளவு கண்டுக்க மாட்டேன், பழகிடுச்சு. ஒரு கட்டத்துல இந்த ஒருத்தர் வந்திருந்தாரு, வயசான ஒரு பச்சி. அவர் பெட் பவுனா தான் இருப்பாரு. அவர்னால சொந்தமாலாம் நடக்க முடியாது. கையெல்லாம் கொஞ்சம் பேரலைஸ் அவருக்கு. ஸோ அவர்னால சட்டை பிளாங்கெட் எல்லாம் கூட சொந்தமா அவர்னால இழுக்க முடியாது. ஸோ அவர் தான் ஃபுல்லி டிபெண்டன்ட்லாம் படுத்திருப்பாரு. ஆனா பேச முடியும் அவர்னால. என் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாரு, பேசுவாரு எல்லாம். ஸோ அந்த ராத்திரி நான் அவரை இன்சார்ஜ் பண்ணியிருந்தேன். அப்ப அவர் கூட பேசிலாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு படுத்துட்டாரு. ஒரு 4 o'clock நான் திருப்பியும் அவரை போய் அட்டென்ட் பண்ற கட்டத்துல நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு வைட்டல் சைன் எடுக்க போயிருந்தேன், பிபி எடுக்க போயிருந்தப்ப அவரு சொல்றாரு, வேணாம் நீ எடுக்காத அப்படின்னு. நான் சொன்னேன், யானே? அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இப்பதான் ஒரு ஆள் எடுத்துட்டு போனாங்க, எனக்கு பிளாங்கெட் எல்லாம் எடுத்து எனக்கு மேல போத்தி விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி யாருமே இல்லையே, யாருமே வர்றதுக்கு வாய்ப்பும் இல்ல. உங்க ரூம் இன்னைக்கு தானே நான் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன், எனக்கு யாரையும் பாக்கல உள்ள வந்தது அப்படின்னு. அப்ப அவரும் சரி விட்டு பரவாயில்ல நீ எடுக்க போனா எடு அப்படின்னு. சோ நான் திருப்பி எடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 o'clock திருப்பி வந்தப்ப அவர் என்கிட்ட இந்த ஒரு விஷயம் கேட்டாரு. இந்த வார்ட்ல ஏற்கனவே ஒரு யங்கான நர்ஸ் இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், யங் நர்ஸ்னா இல்லையே, அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போய் அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு. ஒரு பாசோவரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி திருப்பி அவர் போய் பார்த்துட்டு, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் அந்த மாதிரி கேட்டீங்கன்னு. ஏன்னா ஆக்சுவலி எஸ், எங்களோட வார்ட்ல இருக்கிற எங்க கூட வேலை செஞ்ச ஒரு நர்ஸ் அவங்க அங்கேயே அட்மிட் ஆயிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு டிசீஸ் இருக்கு, அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. இட்ஸ் அவர் ஃப்ரெண்ட். ஸோ வி ட்ரை டு ரிட்ரீவ் அண்ட் எவ்ரிதிங். அவங்க யூசுவலா அது ஸ்டேபிள் பேஷண்ட் இருக்கிற இடம் தானே. ஸோ இப்போ இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், வி ஹேவ் டு டிரான்ஸ்ஃபர் தேம் அவுட். க்ளோஸ் மானிட்டரிங் வார்டுக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுதான் ப்ரோட்டோகால் படி பார்த்தா. அப்ப அந்த டைம்ல அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப அவங்க கத்திக்கிட்டே சொன்னாங்க, இல்ல நான் செத்தாலும் நான் இந்த வார்டுல தான் நான் சாவுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல என்ன எங்கேயும் அனுப்பாதீங்க அப்படின்னு. அந்த டைம்ல வி ஹேவ் டு சிபிஆர் அவர் ஓன் ஃப்ரெண்ட் அண்ட் எவ்ரிதிங். அவங்க ரொம்ப த்ரோ ஆயிட்டாங்க அந்த டைம்ல. சோ அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. ஆக்சுவலி அது அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். அவர் அந்த டைம்ல அந்த ராத்திரி 4 மணி காலையில அதை கேட்கிறப்ப எனக்கு என்ன சொல்லுங்க, ஏன்னா அவங்க இறந்த அப்பதான் எனக்கு ஒரு 2 months தான் இருக்கும். அப்ப அவர் அந்த மாதிரி கேட்ட உடனே எனக்கு ஃபேக்ட் பண்ணிச்சு அவர் யாரு பத்தி சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி நம்மளுக்கு இதுக்கு முன்னே நடந்தது இல்லையா. சோ நான் அதை விட்டுட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு நாங்க செல்ஃபி எல்லாம் பிடிச்சிருப்போம்ல, குரூப் போட்டோ, அதை எடுத்துட்டு போயிட்டு, நேத்து ராத்திரி நீங்க யார பாத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். ஃபுல்லா யாரு இவங்களதான் பாத்தீங்களான்னு கூட கேட்கல நானு. வெறும் அந்த போட்டோ தான் காமிச்சு, இதுல நீங்க யார பாத்தீங்கன்னா அவரு கரெக்டா அவங்களதான் பாயிண்ட் பண்ணாரு. இந்த இறந்து போன அவங்கதான் இதே சட்டையில இந்த வெள்ளை உறுப்புலதான் அவங்க வந்தாங்க. வீல் சேர் தள்ளிட்டு வந்தாங்க. வந்துட்டு எனக்கு பிளாங்கெட் எடுத்து போட்டுட்டு அப்புறம் அந்த சைட்டா அந்த அவரோட பக்கத்துல வெறும் வால் தான் இருக்கும். அந்த வால்ல வீல் சேரை தள்ளிட்டு போயிட்டாங்க. இருட்டா வேற இருந்துச்சு, அந்த வால்ல தான் தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அவங்க வீல் சேர்ல வந்தாங்களா இல்ல சும்மா வீல் சேர்ல
அவங்க வீல் சேரை வந்து தள்ளிட்டு வந்தாங்களாம். ஓகே. அந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. வீல் சேரை தள்ளிட்டு இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவர் வால் பக்கத்துல தானே இருக்காரு, வந்து இவருக்கு பிளாங்கெட்டை போத்தி விட்டுட்டு அதோட வந்து அந்த வாலோட அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப நாங்க சொன்னோம், நீங்க எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இது இந்த ஃபேஸ் தான் எனக்கு தெரியும், இதே சட்டையில தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு. அதனாலதான் நான் நேத்தியும் உன்கிட்ட கேட்டேன், இங்க இருக்கிற நியூஸ் யாராவது இறந்துட்டாங்களா, நீ இல்லன்னு சொன்னப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா அவங்கள பின் பாயிண்ட் பண்றப்ப வந்து எனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு ஷாக்கிங்கா போயிடுச்சு அந்த காலையில. சரி பரவாயில்ல இதை விட்டுருங்க, ஆமா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா, அப்படின்னு நம்ம லாவட் கவாசன் சும்மா அவங்கள எல்லாம் வந்து பார்க்க வந்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜோக் பண்ணிட்டாரு. நான் கவுண்டர்ல போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றப்ப எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. அந்த டைம்ல பயந்துட்டோம், எப்படி ஒருவேளை உண்மையா இருக்கலாம் அப்படின்னு, இல்லைன்னா எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நியூஸ் தான் கரெக்டா அவங்க ஃபேஸ் காட்டுறாரு அப்படின்னு. இது வந்து ஒரு மிஸ்டரியான ஒரு விஷயம், நம்புறதா இல்லையான்னு கூட தெரியல. இல்லைன்னா நம்பாம போனாலும் எப்படி அவருக்கு தெரியும் இந்த நியூஸ் தான் இறந்தது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா நீங்க 12 மணிக்கு அவரை வந்து செக் பண்ணிட்டு போறப்போ அவர் போர் வந்து போத்தி இருந்துச்சு. அப்போ இல்ல அவர் வந்து வேணாம் எனக்கு போர் வேணான்னு தான் சொன்னாரு. ஏன்னா ராத்திரில வந்து கேட்போம் செஜுவா இல்லையா போர் வேணுமான்னு, அவர் வேணான்னு தான் சொன்னாரு. அது அழகா மடிச்சிருக்கோம் இல்லையா அது. ஆனா நெக்ஸ்ட் டே எஸ் அந்த போர் வந்து இழுத்து இருந்துச்சு. சோ ஐ தாட் ஓகே ஒரு கையில புடிச்சு இழுத்துருப்பாரு, கரெக்டா ஒரு அவரோட முட்டி சைடு கிட்ட தான் இருக்கும் அந்த போர்வை, அவரு தான் புடிச்சு இழுத்துருப்பாரு போல இருக்கு அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நான் இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.